கரூர்ல டிவிகே கேம்பெயின் அப்போ கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 39 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை கண்டிப்பா கேட்டிருப்போம். ஆஸ் அ நார்மல் சிட்டிசனா பார்க்கும்போது இது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு இது புதுசு கிடையாது. 1987ல எம்ஜிஆர் சார் இறந்தப்போ கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டாம்பேட்ல சிக்கி இறந்தாங்க. 2016லயும் 2018லயும் ஜஸ்ட் 2 நாள்ல சென்னைக்கு 1 crore பீப்புள் போனதுனால நிறைய பேர் ஸ்டாம்பேட்ல இறந்தாங்க. அவ்வளோ ஏன் ரீசெண்டா 2023ல கள்ளக்குறிச்சியில கூட்ட நெரிசல் சிக்கி 4 பெண்கள் இறந்து போனாங்க. இது எல்லாமே எதிர்பார்க்காம நடக்கிற விஷயம் தான். பட் பீப்புள் நம்ம இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது நம்மளோட சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ ஒரு சில விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இது மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ள என்டர் ஆகும்போதே எப்படி வெளியே வர போறோம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க நிற்கும் போது அந்த வெளியே வர வழி பக்கத்திலேயே நில்லுங்க. செகண்ட், ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்க மாதிரி தெரிஞ்சா உங்க எல்போவை இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்க. இந்த 6 inch கேப் உங்க லங்ஸ்க்கு ஆக்சிஜன் போக ஹெல்ப் பண்ணும், மூச்சு திணறல் ஏற்படாம இருக்கும். தேர்ட், உங்க பக்கத்துல யாராவது கீழே விழுந்துட்டா உடனே அவங்கள தூக்க ட்ரை பண்ணாம அவங்கள சுத்தி ஒரு பீப்புள் வால் கிரியேட் பண்ணி அவங்கள மூச்சு விட விடுங்க. இல்லனா தூக்க போறவங்களும் கீழே விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபோர்த், எல்லாரும் பதட்டமா இருக்க மாதிரி தெரிஞ்சா உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா போங்க, வழி இருக்கு, இந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டு கத்துங்க. அது நிறைய பேரை காம் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், தயவு செஞ்சு குழந்தைங்களை இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூட்டிக்கிட்டே போகாதீங்க. இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேட்க சாதாரணமா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணாதது தான் நிறைய ஸ்டாம்பேட் டெத்ஸ்க்கு காரணமா இருக்கு. ஒரு கூட்டத்துக்கு போறதும் போகாம இருக்கிறதும் ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம சேஃப்டியை நம்ம தான் டிசைட் பண்ணணும்.